ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மணி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாட்டர்டே வ்ளாக் அண்ட் டிஐஎம்எல்னு சொல்லலாம் எல்லாம். ஓகேவா? இன்றைக்கி ஒரு குட்டி வ்ளாகில் நல்லா பெரிய வ்ளாக் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நார்மலாக என் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு வ்ளாகாக எடுக்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இனி இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வ்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். நீங்கள் நான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு என் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வெளியே இப்போ ஒரு வேலையாக கிளம்ப போகிறேன். கிளம்பிட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். தென் இப்போ நம்ம ஒரு குட்டி ட்ரான்சிஷன் பார்க்கலாமா? More moments later. சூப்பர்மா. எல்லோரும் பானிபூரிக்குள்ளே தண்ணியை ஊற்றி தான் குடிப்பாங்க. எங்கம்மா பானிபூரியவே கப்பாக்கி குடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அகில் இப்படி தான் பிடிப்பாங்க. முன்னாடி எப்படி பிடிப்பாங்க? கொக்கி பிடி. நிறைய பசங்க அப்படி தான் பிடிப்பாங்க. அகில் 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 தமிழ் அகில் இப்படி முன்னாடி இப்படி பிடிப்பான். அந்த இப்படி தான் பிடிப்பான். இப்படி தான் பிடிச்சு மாட்டாங்க. இப்படி இப்படி பிடிப்பான் தெரியாது. ஆனால் இப்போ நல்ல பையன் ஆகிட்டான். A little longer than a few minutes later. நான் கிளம்பிட்டேன். இப்போ ஒன்றுமே நம்ம மேக்கப்லாம் போட போகிறது கிடையாது. ஒன்லி மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமேட்டு கண்மை போட்டு வேணும் தான். அப்புறம் லிப் க்ளாஸ் போடுவேன். லிப் க்ளாஸ் எப்படி போடுவேன்னா, லிப் லைனர் போட்டுட்டு லிப் க்ளாஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே லிப் லைனர் என்ன பண்ணுவேன் எனக்கே மறந்து போச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக கிளம்பியாச்சு. வீடியோ இவன் தான் என் தம்பி. நாங்கள் இவனை தனியாக விட்டுட்டு போகிறோம். எல்லோரும் பார்த்துக்கோங்க பத்திரமா. ஹரிய மூஞ்சிக்காம செல்லக்குட்டி எல்லாரும் பார்த்துக்கோங்க. தூங்கு மூஞ்சி செல்லக்குட்டிய. லைட் அமர்த்திக்கோ. சாப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது. ஓடுங்க வான்னு சொன்னால் வரமாட்டேன்ற. சாம்பாரும் சோறும் இருக்கு, டீ இருக்கு, முட்டை வேணா பொரிச்சுக்குவியாண்டா. எங்கே வந்திருக்கோம்? ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் guys. A few moments later. என்ன தூங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரியா? இப்படி எடுத்தாலும் முழுமையாக தெரியும். ஓடு. முழுமை சரியா? அந்த மியூசிக் நல்லா இருக்கும். ஏன் அவ்வளோ சந்தோஷமா இருக்க? ரீல் எடுத்தேன். நல்லா இல்லையா? எந்த ரீல்? ஹீல் இல்லை, ரீல். எந்த ரீல்னு கேட்டேன். மூஞ்சி ரீல். கேவலமா ஒரு ரீல் பண்ணிட்டு என்ன நாட்டு ஆடி இருக்கா? என்ன ஆட்டம் ஆடினடா? ஆக்சுவலி நான் ஐம் a good singer guys. அது நான் ரீல்காக பண்ணேன். நீங்கள் யாரும் நினச்சிடக்கூடாது இந்த பிள்ளைக்கு பாட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ரீல் REEL. ஆமாம், நான் உங்களுக்கு அந்த பாட்டு பாடு காமிக்கவா? யமுனை ஆற்றிலே காற்றிலே கண்ணனோடு நானாட. யாரி இங்கே பார்த்துக்கோ ஒரே நிமிஷம். இதில் இந்த போர்ஷன் உனக்கு, இந்த போர்ஷன் எனக்கு. ஓகே தானே? இல்லை நிஜமாவே உனக்கு இந்த போர்ஷன் போதும். நீ ஸ்போர்ட்ஸ் மேன், இந்த மாதிரி க்ரீம் சாப்பிடக்கூடாது. சரி பொழைச்சி போன்னு உனக்கு இந்த ஆஃப் கொடுக்குறேன். இந்த ஆஃப் நான் எடுத்துக்கிறேன். சரி இது ரெண்டா கரெக்டாக இருக்கா பங்கு? கடவுளே மாட்டிக்கிட்டேன் உள்ள. சரி நம்ம அப்புறமா எடுத்து சாப்பிட கூட.
கைஸ் வந்து ஐஸ்கிரீம் கேக்லாம் வாங்கினீங்கன்னா இந்த காலத்தில் வந்து கொஞ்ச நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டு அப்புறமேட்டு சாப்பிடுங்க. உடனே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக எங்கள் அம்மா கேட்டு கிளிப்பாங்க உடனே எடுத்து சாப்பிட்டா. அதனால் நீங்களும் அப்படியே சாப்பிடுங்க. மனுஷனாக பிறந்தா மதிய உணவுக்கு அப்புறம் தூக்கம் வேணும் அப்படின்னு ஒரு ஞானி சொல்லியிருக்காங்க. அந்த ஞானி பேர் என்ன தெரியுமா? செல்சியா தூ அப்படின்னு சொல்வீங்க எல்லோரும். பட் பரவாயில்ல, மதிய உணவுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கணும். நீங்கள் தூங்குறீங்களோ இல்லையா, நான் தூங்கணும். எல்லோரும் தூங்குங்க. ஒரு குட்டி பவர் நேப் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது சாப்பாட்டுக்கு அப்புறம். எனக்கு இப்போ வந்து லாங் பவர் நேப் ஒரு 2 to 3 hours நான் கண்டிப்பாக தூங்கி ஆகணும் மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம். ஸோ போய் தூங்க போகிறேன். உங்களை ஈவினிங் சந்திக்கிறேன். டடா. 2 hours later. வெளியே போகிறோம். ஹலோ. 24 hours later. நேற்று நம்ம வந்து ஆக்சுவலி நாங்கள் சாட்டர்டே vlogனு ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன். தூங்கிட்டு வரேன்னு சொன்னேன். கொஞ்சம் லாங்காக தூங்கிட்டு வீடியோ எடுக்க மறந்தேன். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சண்டே நைட் ஆயிடுச்சு. தெரியுதா? போனங்க நாங்கள் வந்து இப்போ வெளியே வந்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம தம்பி தங்கச்சி வந்து படிக்கிறது ஸ்கூலுக்கு போகிறலாம் பார்த்தா இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்குது. இருக்கோன்னா மோமோஸ் வாங்கிட்டு வந்து உடனே அப்படியே ஸ்டக் ஆகிட்டு மோமோஸ் வாங்கிட்டு மாவு வாங்க வந்திருக்கோம். அவ்வளோ வேகம்ட்டு இல்லை, கண்ணில் தூசியாக என்னன்னு இல்லை, கண் கலங்குது. என்னம்மா ஐயோ டூ மச் கிருமி இருக்கும் இந்த நோட்டில் தான். இதை அம்மாக்கு தான் வேணும், எனக்கு வேண்டாம். அது உங்கள் அம்மாவோட இது, கொடுத்துக்கோ. அப்போ கொடுக்கறனால சரிப்பா, கிருமி இல்லாமல் அப்படியே சரி. நீ கிருமி வச்சு சாப்பிடாத. நோட் பண்ணியிருக்கீங்களா, நம்ம மேலே திடீர்னு ஒருத்தவங்க சஸ்பீஷியஸாக ஒருத்தவங்க பார்ப்பாங்க. உன் கூடலாம் வந்தால் எல்லாரும் பார்த்தாரு சஸ்பீஷியஸாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. பயமாக இருக்கு அதெல்லாம் நமக்கு பார்த்தாலே. ஒருவேளை நம்மளை கொண்டுருவாங்களோ அப்படின்னு. அப்படிலாம் தோணும். ஆனால் நல்ல தத்தாவாக தான் இருப்பார் பேசினா. பார்த்தோம் இல்லை சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு மனுஷங்களை தப்பு ஜட்ஜ் பண்ணக்கு அப்புறமேட்டு பார்த்தா அவங்க நல்லவங்களா இருக்காங்க. 2 hours later. ஆக்சுவலி என்னென்னா வந்து சாட்டர்டே எடுத்தேன்னா அப்புறம் தூங்கிட்டு அப்புறம் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கே. நான் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ vlog எடுத்துகிட்ருக்கேன், அதுவே எனக்கு மறந்து போச்சு. அப்புறம் இன்றைக்கி சண்டே ஈவினிங் தான் அடுத்த vlog எடுத்துருந்துருப்பேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்தாச்சு. தூங்குறேன் எந்திக்கிறேன் வேலை செஞ்சுட்டு, தூங்குறேன் எந்திக்கிறேன் வேலை செஞ்சுட்டு, இப்படியே தான் போயிடுச்சு இந்த வீக்கெண்டுமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் உங்களுக்கு இங்கே போடுறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாேருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.